ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஐயர் வீட்டு மோர் குழம்பு எப்படி பண்ணுறது. இது ஆக்சுவலி கல்யாணத்தில் ரொம்ப ஃபேமஸ். இப்படி தான் பண்ணுவாங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு, ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி விதைகள், ஒரு டீஸ்பூன் சீரகம், காரத்துக்கேற்ப வரமிளகா. இதை நல்லா தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். எப்போதும் பண்ணுற மாதிரி மோர் குழம்பு பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெண்டைக்காய் எடுத்திருக்கேன், அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மோர் குழம்புக்கு இந்த மாதிரி சைஸில் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இது ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு பவுலில் தண்ணி ஊற்றிட்டு சின்ன நெல்லிக்காய் சைஸ் நான் புளி எடுத்து ஊற போட்டிருக்கேன். ஒரு பேனில் தண்ணி ஊற்றிக்கலாம். சும்மா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள், நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த புளி தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்த வெண்டைக்காவை ஆட் பண்ணிக்கலாம். அது வெந்துட்டுருக்க கேப்பில் ஊற வச்ச எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு அரை மூடி தேங்காய் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம வெண்டைக்காய் நல்லாவே வெந்துடும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே இது சூப்பராக வெந்துடும். எதுக்காக இப்படி வேக வைக்கிறோன்னா, நம்ம சட்டியில் போட்டு வறுத்தோன்னா அது கலர் சேஞ்ச் ஆகிடும். இந்த மாதிரி வேக வச்சு எடுக்கும்போது அதோட கலர் சேஞ்சே ஆகாது. அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் தயிர் ஊற்றி தண்ணி ஊற்றி நல்லா மோராக்கி அடிச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா அடித்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் ஊற வச்ச பேஸ்ட்டோடு இந்த ஆட் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள், இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இது ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மோர் குழம்பு இப்படி செஞ்சு பாருங்கள், திரும்ப திரும்ப செய்வீங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அது கடுகு, உளுந்தம்பருப்பு, வரமிளகா ஆப்ஷனல் தான், போடுறதுனா போடலாம். ஏற்கனவே ஊற வச்சு அரைச்சிருக்கோம். ஸோ சும்மா ஒரு 2 வரமிளகா மட்டும் போட்டுட்டேன். தேவையான அளவு கருவேப்பிலை போட்டு இது நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த பேஸ்ட் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். மோர் குழம்பு எப்போதுமே நம்ம ரொம்பவே கொதிக்க விடக்கூடாது. லைட்டாக நுர கட்டினோடனே நம்ம மோர் குழம்பு எடுத்துடுறோம். ரொம்ப கொதிக்க விட்டிங்கன்னா ஒரு மாதிரி திரிஞ்ச மாதிரி ஆகிடும். ஹையில் வச்சு லைட்டாக அங்கே பாருங்கள் கொதி வரும், அப்போயே நீங்கள் இறக்கிடணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு உப்புலாம் சரி பார்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சோன்னா இறக்கிட்டால் சூப்பரான மோர் குழம்பு ரெடி ஆகிடும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க.